அந்த திருமாங்கல்ய சரடு வந்து நஞ்சு போயிடும், இல்லைன்னா கொஞ்சம் தேஞ்சிடும். அப்போ அதை மாற்றணுங்கிற வரும்போது எந்த காலத்தில் மாற்றலாம், எந்த கிழமை ஏதாவது முக்கியமாக? அதாவது திருமங்கல்ய சரடு நெஞ்சு போச்சு அப்படின்னா பூனல் மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக நெஞ்சு போகாது. அது எப்போவுமே திருமங்கல்யம் தொங்கிகிட்டே இருக்கு கழுத்துலேயே. வேர்வையினாலேயும் இதனாலேயும் தான் அதுக்கு நெஞ்சு போகுமே தவிர வேறு ஒன்றும் வராது. அழுக்காரன்னா வேர்வை, அதனால பலம் குறையும். சூடு இருந்தால் பலம் குறையும். வஸ்திரஸ்ய ஆதபம் ஜரா, நல்ல சூட்டில் வஸ்திரம் இருந்தால் நூலெல்லாம் கட்டு போயிடும், குளிரில் போகாது. அதில் சூடு இருக்க, உடம்பில் சூடு, வெளியில் இருக்க சூடு. பழைய காலத்தில் வேலை செய்வா, நம்ம பொங்கல்லாம் சமையல்லாம் பண்ணும் தெரியுமோ. இப்போன்னா அதெல்லாம் இல்லை. அங்கங்கே வர வச்சு சாப்பிட்றதுனால அழுக்கே வராது. இவர் சொல்கிற மாதிரி அது கெட்டு போகவே செய்யாது. ஏகப்பட்ட சோப்பை தேய்ச்சிக்கிறது இல்லையா, ஷாம்பு போடுறது, பவுடர்லாம் போடுறது, வேறுறதே இல்லையோ, அதெல்லாம் தேய்ச்சிக்கிறதுனால இப்போ போகாது. பழைய காலத்தை சொல்கிறாரு, பழைய காலத்தில் தான் போகும். அப்படி போனால் என்ன செய்யணும்னா, அந்த சமயத்தில் இந்த சுவாமிக்கு எதிரில் உட்காந்துருந்து விளக்கேற்றி வச்சிருக்கிற போது இதை அவுத்து விட்டு அதில் கோத்து அப்படி கட்டின்னு நமஸ்காரம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை, அது மாதிரி புதன்கிழமை, திங்கட்கிழமை, இந்த மாதிரி நாளில் கால வேளையில் அப்படி எடுத்துக்கணும். இந்த திருமாங்கல்ய தாரணம் பண்ணும்போது அவன் ஒரு முடிச்ச போடுறான், அந்த நாத்தனார் அவ சிஸ்டர் வந்து மறு 2 முடிச்ச போடுறா. அதுக்கு என்ன தாத்பரியம் என்ன? சிலதெல்லாம் எப்படி தெரியுமோ, இல்லாத தாத்பரியம் இருக்கிறதாக சொல்லி ஜனங்களுக்கு கிடுகிழுப்பு ஏற்படுறது சிலது உண்டு. புரியலையா? அப்படி சிலது உண்டு. ஒருத்தர் சொல்கிறார், ஏதோ அது சொல்லுக்கு தகுதி இருக்கிறதுனால சொல்கிறது உண்டு. அது ரொம்ப நாள் நிற்காது, பட்டுன்னு போயிடும். அப்படியெல்லாம் இல்லை. இவன் தான் 3 முடிச்சு போடலாம், ஒரு முடிச்சு போட்டு தன்னுடைய கூடப்பிறப்புக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறார், இடம் கொடுக்குறார். அப்படி தான் அர்த்தம். ஏன் கூடப்பிறப்பு முடிச்சு போடுறாள் தெரியுமோ? நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு பொண்ணு இன்னொரு குடும்பத்துக்கு மனைவியாக மாறினாலும் கூட நிரந்தரமாக அவள் நம்மாத்தில் இருக்கிறவாள நம்முடைய குடும்பத்தோடு நெருக்கம் போனங்கிறதுக்காக 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கா. பொண்ணு கல்யாணம் ஆகிறது அவனுடைய உடப்பிறந்தான் பொறி போட்டு உதவுறான். பிள்ளைய கல்யாணம் ஆகிறது கல்யாணம் பண்ண உடப்பிறந்தான் இங்கே வந்து தாலியை கட்டுறான். இப்படி 2 பேரும் பரஸ்பரம் அந்த ஃபங்க்ஷனில் சேர்றதுக்கு அவளுடைய நெருக்கத்தை காமிக்கிறதுக்கு ஏற்பட்டதே தவிர 1, 2, 3க்கு இஷ்டத்துக்கு ஏதோ பட்டிமன்றம் போட்டால் யாராவது சிலதுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்ல, ஒரு முடிச்சு அதுக்கு, ஒரு முடிச்சு இதுக்கு, ஒரு முடிச்சு அதெல்லாம் இந்த முடிச்சில் கிடையாது. அதிலெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. சொன்னால் கேட்குறன்னாருக்கு சேர்த்துக்கலாமே தவிர அதுதான் ஒரு ரகசியம் அப்படின்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை. முடிச்சு போடத்தான் சொல்லிச்சு. அது 2 முடிச்சோ 3 முடிச்சோ இது எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க. 3ன்னா முற்று பெற்றது இருக்குது. ஓம் சாந்தி 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 நான் சொன்னேனே. அதனால் கோர்ட்டில் போட்டால் நாராயணன் நாராயணன் 3 தடவை கூப்பிடுவோம். வரலைன்னா ஆப்சண்ட் இல்லையோ. ஏலம் போடுறாள் ஒரு பொருள், 1 தரம் 2 தரம் 3 தரம் முடிஞ்சு கொடுத்து. அப்போ அந்த 3ங்கிறது முடிவை சொல்லும். அது மாதிரி 3 தடவை போட்டால் முடிச்சு அப்படி அர்த்தம். அதுதான் கரெக்டு. அதில் வேற எதுவும் தேவதை இருக்குது, அவன் இருக்குது, இவன் பங்கு அவன் பங்கு ஒன்றும் கிடையாது. அவளை ஏற்கனவே அவள் சொந்தமாக இருந்து சுதந்திரமாக இருந்து தன்னுடைய பங்கு அனுபவிக்க வந்திருக்கா அவள். அது நாத்தனார் பங்கோ மாமியார் பங்கோ எப்படி வரும்? 3ங்கிறது முற்று பெற்றது என்கிறதுக்கு அடையாளம். 3 அதுதான் அதுக்கு தாற்பயம், அதுதான் அது ரகசியம். முற்று பெற்று கொடுத்து அப்புறம் போகலையே அப்படியே இருக்க அந்த மாதிரி. அப்போ இந்த விவாக காலத்தில் கூட பச்சைப்படி சுற்றும் போது பெண்கள் தான் பச்சைப்படி சுற்றணும் அப்படிங்கிறதாக அது சம்பிரதாயமாக தர்மசாஸ்திரத்தில். பச்சைப்படி சுற்றுறதெல்லாம் சாஸ்திரத்தில் சம்பந்தம் இல்லை, சம்பிரதாயம். சாஸ்திரம் எப்படி பண்ணும்னா, எதையுமே சாஸ்திர விரோதம் இல்லாதது, வேத விரோதம் இல்லாதது ஒன்று சேரேன்னு சொன்னால் ஒத்துணுடும். சாஸ்திரத்துக்கு விரோதமோ வேதத்துக்கு விருத்தமோன்னு சொன்னால் செய்யாதே சொல்லும். அதுக்கப்புறம் சொல்கிறார், கல்யாணத்தில் ஊஞ்சல் ஆடுறது, பச்சைப்படி சுற்றுறது அதெல்லாம் பண்ணணும். ஆவிரத சாஸ்திரி பிரதீஜேரன். கல்யாணத்தில் பொம்மநாட்டுகள் என்னெல்லாம் சொல்கிறாளோ அதெல்லாம் பண்ணுங்கிறார்கள். வயதான பொம்மநாட்டுகள் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாளோ பரம்பரையாக அதெல்லாத்தையும் பண்ணு. எவ்வளோ கௌரவம் கொடுத்துருக்கார். சாஸ்திரத்திலே இல்லை, வேதத்திலே இல்லை. ஆனால் ரிஷிகள் சொல்கிறான், அவன் சொன்னதை கேளுங்கிறான். அதில் சேர்ந்தது திருஷ்டி தோட நிவர்த்திக்காக
புரிஞ்சு இல்லையோ? அதெல்லாம் திருஷ்டிதோஷ நிவர்த்தியெல்லாம் பொம்மநாட்டுகள் என்ன சொல்கிறாளோ சொன்னால் அவள் தான் என்ன சொல்கிறான். அவள் நாங்கள் பண்ணணும்னு சொல்லியே வரா. அதில் புருஷானை கொண்டு எடுக்க முடியாது. நாங்கள் செய்யணும்னு சொல்லித்தான் அவள் வரான்னு. இது பச்சைப்பொடி சுற்றுறதோ அப்படி தீபாராதனை காமிக்கிறதோ எல்லாம் அவள் தான். ஒரு ஜலம், அப்புறம் ஒரு தீபம், இன்னொரு ஜலம், ஒரு தீபம் இப்படி சுற்றும். அங்கேயும் கவனிச்சாலோ அவள் பச்சைப்பொடி சுத்த கூட சுவாரஸ்யம் இருக்குது. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் எல்லா பஞ்சபூதங்களை வச்சுருந்து அவளும் பண்ணுறான். அந்த உருண்டை ஒன்று இருக்க பஞ்சபூதங்கள் அதெல்லாம் அப்படி பண்ணுறா. திருஷ்டிதோஷ பரிகாரம். பல பேர் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது சொன்னால் பொண்ணு நன்னா தான் இருக்குது, பிள்ளையும் நன்னா தான் இருக்கா, எங்கேருந்து கிடச்சது இருக்குது, பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கான்னா திடீர்னு ஏதாவது வந்து கொடுத்துட்டா பயம். அப்போ தோஷ நிவர்த்திக்காக பண்ணுறான். அதனால் அது சாஸ்திர சம்மதம். ஆவிரத சாஸ்திரீபிய பிரதீதேரன்னு இருக்குது. அதனால் ஸ்திரீகள் சொல்கிறெல்லாம் சொன்னால் அவள் தான் சுத்தணும், நாமெல்லாம் சுத்தப்படாது. அந்த இது ஆட்டுறவரு கூட அவள் தான் பாட்டு பாடுவாள், ஊஞ்சல் பாட்டெல்லாம். அப்புறம் அவள் பாடுறதுக்கு இல்லைன்னா பாகவதரை கூப்பிட்டு பாட சொல்லி தசரதர் ஒரு வடந்தோடு தொட்டு ஆட. அது மாதிரி ஜனகர் ஒரு அவள் தானே 2 பேர் சம்பந்திகளில் பிரதான தலைகள். அந்த 2 தலையும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. சீதாராம கல்யாணத்தில் ஊஞ்சல் ஆட்டினால்னு ஒரு பாட்டெல்லாம் பாடுவாள். இப்படி ராமாயணமோ பாரதமோ இதுலையெல்லாம் பெரிய 2 தம்பதிகள் சந்தோஷமாக இருந்தாலும் அதெல்லாத்தையும் அவள் பாடிட்டு இருப்பாள். இதெல்லாம் அவளை போல இருக்கணும். கௌரி கல்யாணம்னு சொல்லுவாள். ருத்துவாரத்துக்கு முன்னாடி இருக்கிற கல்யாணம் சாட்சாத் கௌரியனுடைய கல்யாணம். அப்படியெல்லாம் மங்களகரமான விசேஷங்கள்லாம் அவள் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும்னு தர்மசாஸ்திரம் ஏற்றுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுவும் அந்த பச்சைப்பொடி சுத்தரெல்லாம் போகணும். அதெல்லாம் விடப்படாது. அது உபயோகம் இல்லையே சொல்லப்படாது. அதெல்லாம் சேர்த்து செய்யணும். அதெல்லாம் அவசியம்தான்.